வைத்தார். இந்த வேத புத்தகத்துல கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு தேவ மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஒரு மனிதர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் மனிதர்களை, அதுவும் தேவ மனிதர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் அவர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு புறம் கர்த்தர் அவருடைய பெற்றோர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை ஒரு தேவன் டைரக்டா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுன்றது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. பெரும்பாலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படி இல்லைன்னா அவருடைய பெற்றோர்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ மனிதர்களையும் பெற்றோர்களையும் மிக மிக முக்கியமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மரண நாள்ல சாகுறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். நீங்க பைபிள்ல பாருங்க, பல ஆசீர்வாதங்களை அவங்க சாகுறதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஈசாக்குக்கு கண்ணு மங்கிருச்சு, உடல் பலவீனம் ஆயிடுச்சு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு என்ன வரப்போகுது, சாவு வரப்போகுது. அப்ப சொல்றாரு பாருங்க, ஏசாவே நீ போய் எனக்கு ருசியான பதார்த்தங்களை போய் வேட்டையாடி அதை சமைத்து கொண்டு வா, நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்ல நான் சாகுறதுக்கு முன்னாடி என் மனதின் ஆழத்திலிருந்து நான் எந்த வார்த்தையை சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையவே மாத்திரும். உதாரணமா, ஏசா ஒரு சாதாரணமான மனுஷனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இவனுக்கு பெரிய அளவுல அறிவு இல்ல, இவனுக்கு ஒரு ரொம்ப உடம்பு பலவீனமா இருக்குது இல்ல. ஆனா ஏசா வேட்டையாடுற வல்லவன், உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். இல்ல இவன் கையில ஒரு நல்ல திறமை இல்ல, ஒரு நல்ல புத்தி இல்லாத ஒரு ஆளா இருக்கான், பொழைக்க தெரியாத ஒரு ஆளா இருக்கான், இவனுக்கு எல்லாரையும் ஏமாந்து நம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏசா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. ஒருவேளை அவன் பலவீனனா இருக்கலாம், ஒரு நோயாளியா இருக்கலாம், ஒரு திறமை இல்லாதவனா இருக்கலாம், ஒரு படிப்பறிவு ஞானம் இல்லாம இருக்கலாம், ஒரு திறமசாலியா இல்லாம இருக்கலாம். ஆனா கடைசி நாட்கள்ல சாகுறதுக்கு முன்னாடி அவன் சொந்த தகப்பனாகிய ஈசாக்கு மன ரம்யமா எடுத்து ஒருவேளை கையை நீட்டி, ஏசாவே நீ திறமசாலியா இருப்பாயாக, ஏசாவே உன் வியாதிகளை மேற்கொள்ள முடியாதபடி நீ தீர்க்காயுசா இருப்பாயாக, ஏசாவே நீ கனமுள்ளவனா இருப்பாயாக, மேன்மை உள்ளவனா இருப்பான்னு சொல்லி இங்க இருந்து என்னத்தை மனதில் நினைத்து அவன் ஆசீர்வதிச்சாலும் அவன் லைஃப்ல இருக்கிற அந்த எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. அல்லேலூயா. நீ பைபிள்ல பாருங்க, அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாத்தி தான் வாங்கிக்கிட்டான். நல்லபடியா வாங்கினானா? நல்லபடியா வாங்கல. அவன் செஞ்சது என்னதான்? திருட்டுத்தனம். செஞ்சது என்னதான்? தப்பான காரியம் தான். திருட்டுத்தனமா தப்பான காரியமா ஏமாத்தி வாங்கினாலுமே கூட ஆசீர்வாதத்தோட பவர் கொஞ்சம் கூட என்ன குறையவே இல்லை. எப்படி ஆசீர்வதிச்சாராம்? வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி உன் தலை உயர்ந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சுத்தி எத்தனை பகைகள், எத்தனை நாடுகள், லெபனான், ஈரான், ஈராக், எல்லாமே சண்டை போடுது. ஆனா அந்த ஒரே ஒரு வாக்கு தத்துவம், இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாக்கு தத்துவம் அவனை யாராலையும் சீண்டவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பாதுகாப்பை நமக்குள்ள உண்டு பண்ணுது. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, அவங்க இப்ப பாஸ்டர் வந்திருக்காரு, நம்ம பாஸ்டர் வந்திருக்காரு, இல்ல ஒரு புது இடத்துக்கு போங்க, ஏசப்பாவை கும்புற ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, பக்கத்து வெள்ளச்சட்டை போட்டிருக்காங்க, ஐயா வாங்க என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது உங்களை அழைத்தார்கள் என்றால், இல்ல மதித்தார்கள் என்றால், கனப்படுத்தினார்கள் என்றால், ஒரே ஒரு கலசம் தண்ணீரை நீ உனக்கு வாங்கி கொடுத்தா கூட, அதை நீ குடிச்சா கூட அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எதுவுமே புரிஞ்சு உங்களுக்கு? அவன் யாரு என்ன எதுவுமே தெரிய வேணாம். இயேசுதான், இவங்க இயேசுக்காக வேலை செய்யறாங்க, இவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டுல கூப்பிட்டு, ஐயா என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுல ரொம்ப கடனா இருக்குது ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு படிப்பு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு வரன் ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப காலமா பிள்ளை இல்லப்பா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப காலம் நோயா இருக்கிறோம், எத்தனையோ மருத்துவர்ல பார்த்துட்டோம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எந்த நிலைமையில இருந்து ஒரு மனிதனை, ஒரு தேவ மனிதனை கர்த்தரை மையமாய் வைத்து, இயேசுவே அவரை இவர் முகத்துல பார்த்து வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி அழைத்து, அந்த ஊழியக்காரன் சும்மா ஒரு கையை நீட்டி இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாகன்னு சொன்னா போதும், உடனே ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நான் அதை நம்புறேன். ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு நான் பல பேரை பார்த்திருக்கேன். இந்த லாஸ்ட் டைமா டிசம்பர் மாசம் நினைக்கிறேன், இவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா கையை உயர்த்தினா கரையாலாம் மண்டை மேல கொட்டுது, ஃபுல்லா அப்படியே மண்ணா இருக்குது. எங்க பார்த்தாலும் இயற்கை பூகம்பம் நடந்த வீடு மாதிரி இருக்குது. கையை வைத்துட்டு, அப்ப என்னது அவங்க பையனோட அவங்க அண்ணனோட வைஃப் குழந்தை கன்சீவா இருந்தாங்களா அந்த டைம், கூப்பிட்டது எதுக்காக? குழந்தைக்காக ஜெபம் பண்றதுக்கு. ஆனா அவங்க போயிட்டு ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாயாக,
உங்க வீடு எல்லாம் மாறி வச்சு நல்லா இருவீங்க. இப்ப போய் பார்த்தா 2 பெட்ரூம் போட்டு பெருசா வீடு கட்டியிருக்காங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் ஒரு வீட்டை போயிட்டு ஆசீர்வதிச்சானா அந்த வீட்டுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த வீடு மாற்றமடைய ஆரம்பிக்கும். எலியா சாரிபாத்தின் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டின் நிலைமை என்னன்னா, இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிட்டு சாகணும், அதை தவிர கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா எலியாவை பார்த்த போது தேவ மனுஷன்னு சொல்லி நம்பி அவனுக்கு ஒரே ஒரு பிடி மாவுல ஒரு சின்ன அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தா பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஊழியக்காரனை கனப்படுத்திட்டான், மதிச்சுட்டான். அவனை ஏத்துக்கிட்டான். ஐயா, எங்க வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க, சாப்பாடு எங்க தந்துருக்கலாம், அங்க வச்சே கொடுத்துருக்கலாம், வாங்க சாமின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போனா பாருங்க. அவளுக்கு தெரியாது. வைஃப் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, சொல்லும் போது வாயை திறந்து தப்பான வார்த்தை அடிக்க நான் செத்துருவேன், தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சாரிபாத் சொன்னா, நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம், சாவ தவிர அவன் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே வழி இல்லைன்னு சொன்னதுடைய விளைவு என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள அந்த வார்த்தையின் வல்லமை மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை மறைமுகமாய் மறைத்து வைத்திருந்தது. சாரிபாத் விதவையினுடைய மகன் கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு பலவீனத்துல திடீர்னு பிள்ளையோட உயிர் செத்து போச்சு. ஆனா அங்க தேவ மனிதன் ஒருவன் இருந்ததுனால, கர்த்தாவே எனக்கு ஒரு கலசம் தண்ணீரையும் ஒரு பிடி மாவையும் கொடுத்த இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னபடியினால் மழை இல்ல, பனி இல்ல, விவசாயம் இல்ல, அறுவடை இல்ல, அரைக்கிறதுக்கான எந்திரங்கள் கூட அங்க வேலை செய்யல. ஏன்னா யாருமே தானியத்தை கொண்டு வரல. எல்லா பக்கமும் கஷ்டம், எல்லா பக்கம் கஷ்டம். ஆனா இவ வீட்டுக்குள்ள மட்டும் மாவு பொங்கிக்கிட்டே இருக்குது, இவ வீட்டுல மட்டும் என்ன ரொம்பிக்கிட்டே இருக்குது. எங்க இருந்து வந்துச்சுன்னா, தேவ மனிதன் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வீட்டை நீங்க அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த வீட்டுல பஞ்சமும் இல்ல, அடுத்த 3 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள மரணமும் இல்லை. ரொம்ப முக்கியம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேவ மனிதன் கரங்களை உயர்த்தி. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, 12 சீசல் அழைத்து ஒரு வீட்டுக்கு நீ போகும்போது முதல்ல கையை வைத்து அந்த வீட்டை என்ன பண்ணு, ஆசீர்வதி. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் மட்டும் அதுக்கு பாத்திரவானா, பக்கத்துல சொல்லுகிறது, அதுக்கு தகுதி உடையவனாய் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவானா இருந்தா அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் அவனை ஆசீர்வதிச்சிடும், அதை மாத்திரும். நீங்க நினைக்கிறீங்களா, பாஸ்டர் ஜெபம் எல்லாம் பண்ணவே வேணாம், ஒரு கலசம் தண்ணியை குடிச்சாலே உங்க தரித்திரம் போயிடும். இது ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க சுதந்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறையோ, நீ எவர்களை, இன்னொன்னு சொல்லிட்டு கண்டிப்பா, நீ எவருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அதுவும் மன்னிக்கப்படும். ரொம்ப காலங்களா ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப வியாதி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அம்மா, தீராத வியாதி. போய் ஜெபம் பண்ண மாதிரி இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினாரு. அவங்களை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் உங்க பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யுமா அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா அப்படியே படுத்த படிக்கல, கண்ணீர் வடிய அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். மருந்துகளும் மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத வியாதி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவுடன் ஜெபம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சொல்லமாக எதை புரியுது உங்களுக்கு? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய குடும்பத்தாரையும் தேவ மனிதர்களையும் பயன்படுத்துகிறார். இதை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எதற்கு புரியுது உங்களுக்கு? நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புறேன். என் கூட ஆதியாகம புத்தகத்துல வாங்க. இந்த வேதத்துல முதல் சபிக்கப்பட்ட மனிதன் யார்? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் ஏவாள் சபிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாய் சபிக்கப்பட்டது யார்? உன் சகோதரனுடைய இரத்த பலியை உன் கைகளில் வாங்க இந்த பூமி தன் வாயை திறந்து கொண்டிருக்கிறது, நீ இந்த பூமியிலே நிலையற்றவனாய் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லி மரணத்தை செய்த காயின் மேல் அந்த சாபம் இருந்தது. அதற்கு பின் இந்த உலகம் எல்லாம் அழிந்த போது கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாய் ஒரு சந்ததியை உண்டாக்கினார். புதிய உலகத்துல சபிக்கப்பட்ட முதல் மனிதன் யார் என்றால் கானான். நோவா திராட்சரசத்தை குடிச்சு நல்லா வெறிச்சு தான் டிரெஸ் விலகி இருக்கிறது கூட தெரியாம படுத்திருக்கிறார். திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த பையன் அப்பா கொஞ்சம் அவலட்சணமா படுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? டிரெஸ் இழுத்து விட்டுருக்கலாம், ஒரு துணியை போட்டு மூடி இருக்கலாம், இல்ல வாயாவது மூடி இருக்கலாம். சொந்த அப்பா தன்னிலையற்றவனாய் நிர்வாணமா, அதாவது ஒரு அவலட்சணமா நிர்வாணமா கிடக்கும் போது ஒரு பெத்த பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்? உடனே போய் மூடிருக்கணும். அப்படி இல்லைன்னா தான் வாயை மூடிட்டாவது என்ன பண்ணிக்கணும்? போயிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா? போயிட்டு உலகத்தில் உள்ள எல்லார்கிட்டையும்
எல்லா ஆண்கள்கிட்டையும் தான் அப்பாவை பத்தி அவதூறு பரப்பிட்டான். என்ன பாஸ்டர் மொத்த உலகத்துக்கும் பரப்பிட்டானா? அன்னைக்கு இருந்த 2 பேர் யார் தான்? சேமும் யாபேத்தும் மட்டும் தான், வேற யாருமே இல்லை. அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். சொன்னோன்னு கேட்டு சீ என் அப்பா அப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படாம அசிங்கமா நினைக்காம அப்பா அப்படி இருக்கிறாரா அப்படின்னு அவன் காதுல கேட்டோன்னு அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சானே தவிர எப்படி கிடக்கிறாரு சீ அப்படின்னு அவன் யோசிக்கல. புரிந்து கொள்ளாமன்னு சொல்லுங்க. அப்பா நிர்வாணமா கிடக்கிறான போது ஒருத்தனுக்கு சிரிப்பு வந்துச்சு, சீ கேவலம்னு சொன்னான். அதே விஷயத்த சேமுக்கும் யாபேத்துக்கும் காசிப் பண்றான். போயிட்டு புறம் கூறி பேசும்போது அது பயங்கர எக்ஸ்பிளேஷன் ஆகும். ஒரு சின்ன காரியத்தை நம்ம தப்பா செஞ்சிருப்போம். அது 4 பேர் காதுக்கு போய் வரும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? பெரிய காரியத்தை செஞ்ச மாதிரி ஊதி 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 பெருசாக்கிறாங்க. அந்த மாதிரி காதுல கேட்ட போது கூட என்ன சீ அப்பா இப்படி இருக்காருன்னு நினைக்காம அப்பா இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி 2 பேரு வீட்டுக்கு இப்படி போகல, இப்படி போனாங்க வீட்டுக்குள்ள. எப்படி போல? வீட்டுக்குள்ள இதான் கதவுனா இப்படி உள்ள போகல. 2 பேரும் தோல்ல 2 பெட்ஷீட் எடுத்துட்டு இப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே போட்டு மறைச்சிட்டாங்க. மறைச்சவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், நிர்வாணத்தை மறைக்காதவன் சபிக்கப்பட்டான். புரிந்து வராமன்னு சொல்லுங்க. மறைத்தவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? நீ ரொம்ப நல்லா இருப்ப. அல்லேலூயா. அந்த நிர்வாணத்தை அசிங்கத்தை போய் 4 பேர்ட்ட சொன்னவனுக்கு கிடைத்தது என்னன்னா, நீ எந்த மனிதர்கள் நிர்வாணத்தை மறைத்தார்களோ அந்த மனிதனுக்கு கீழே நீ அடிமைகளுக்கு அடிமையா இருப்பேன்ட்டு. புரிந்து கொள்ளாமன்னு சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தவங்களுடைய அசிங்கம் தெரியும் போது, ஒருத்தவங்களை பத்தி தவறா புரியும் போது, ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லும் போது, ஒருத்தவங்க வாழ்க்கையில கொஞ்சம் தளர்ந்து போகும்போது, அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் பலவீனம் அடையும் போது, நஷ்டம் அடையும் போது, இல்ல போதாத குறையில அவனுக்கு ஒரு நல்ல புருஷன் இருக்க மாட்டான், குடிச்சு சுத்திட்டு இருப்பான், இல்ல அவனுக்கு வியாதியா இருக்கும், இல்ல ஏதோ சம்திங் தப்பா இருக்கும், அதெல்லாம் நினைச்சு சிரிச்சா நம்ம சபிக்கப்பட்டுருவோம். ஒருவேளை நம்ம காதுக்கு கேக்குது, இந்த மாதிரி பண்றாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க, விசுவாசிகளை பத்தியே உங்களுக்கு அசிங்கமான காரியத்தை அவங்க செய்த தப்பு தான் உங்க காதுக்கு வருதுன்னா, முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. அது முடியலன்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. முடிஞ்சா நிர்வாணத்தை மறைச்சு, அப்படி இல்லைன்னா வாயாவது என்ன பண்ணுது? மூடிடு. ஒருவேளை என் காதுக்கு கேட்ட விஷயத்த நான் போய் இன்னொருத்தவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நான் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவேன். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறேன்? சாபத்துக்கான முதல் அடிப்படை என்னன்னா, மற்றவர்களை பத்தி குறை பேசுறது தான் சாபத்துக்கான முதல் அடிப்படை. பல நேரத்துல ஊழியக்காரங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டேங்குது? மாற்றம் வரமாட்டேங்குது, ரட்சிப்பு வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவர்கள் பாத்திரவான்களாய் இல்ல. அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே ஊழியக்காரன் மேல 1000 குறை இருக்குது. நல்லா புரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் உள்ள கதையில தப்பு நோவா மேலதான். அவன் குடிக்கலன்னா, அவன் போதையில இல்லைன்னா, அவன் நிர்வாணமா கிடக்கலன்னா, இவன் ஏன் வந்து பார்க்க போறான், சிரிக்க போறான், போய் என்ன பண்ண போறான், சொல்ல போறான் இல்லையா? ஒருவேளை உங்களை சுத்தி உள்ளவங்க தப்பா இருக்கிறாங்க, அவங்க மேலதான் 100க்கு 100 தப்பு. நான் என்ன பண்ண? அவன் சொன்னது தானே, செஞ்சதை தானே, கேட்டதை தானே, பார்த்தது தானே சொன்னேன், இது தப்பா? தப்பு. புரிந்து வராம சொல்லுங்க. நான் ஒண்ணும் பொய் சொல்லல பாஸ்டர், நிர்வாணமா தான் கிடந்தாருங்கப்பா, ட்ரெஸ் போடாம தான் கிடந்தாரு, அவனும் தூங்கிட்டு கிடக்கல, குடிச்சு வெறிச்சு போதையில கிடந்தாரு. அப்புறம் காம் செஞ்சது எப்படி தப்பா இருக்கும்? அவன் கரெக்ட் தானே? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவன் சொன்னது பொய்யா? அவன் சொன்னது பொய்யா? உண்மையை தானே சொன்னான். உண்மையை சொன்னா பொய் சொன்னானா? அப்பா குடிச்சிருக்கிறாரு, உண்மை. அப்பா போதையில இருக்கிறாரு, உண்மை. அப்பா ட்ரெஸ்ஸில் விலை இருக்குது, உண்மை. ஆனா அந்த உண்மையை கூட சொன்னா சரிக்கப்படுவீங்க. ஏன் அப்படின்னா அது உண்மைன்றதுக்கு பின்னாடி அது அவனை அவமானப்படுத்துகிறதுன்றத புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்ல நியாயம் சொல்லல, நான் உண்மையை தான் சொன்னேன், என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன், எனக்கு தெரியும் அந்த சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்தாங்க. உங்களை எத்தனை பேர் உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, யாரோ பையன் கூட ஓடி போயிட்டாங்கன்னா, என் பொண்ணு ஓடி போச்சுங்க சந்தோஷம்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு வீட்டு விட முடியாது இல்ல. என் புருஷனுக்கு வந்து ஒரு தீராத நோய் ஆயிடுச்சு, போய் சந்தோஷம் சொல்ல முடியுமா? இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமானம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது இல்ல. எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் வீட்டுக்குன்னா ஐயோ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கு அதுக்கும் போயிடக்கூடாது, ஆண்டவரே எப்படியாவது ஏதாச்சும் அற்புதத்தை செஞ்சு மாத்திர மாட்டீங்களா? காதுக்கு போச்சுன்னா மத்தவங்க என்னங்க கேவலமா நினைப்பாங்க. இதே விஷயத்த இன்னொருத்த வீட்டுல நடக்கும்போது நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம்? அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளை ஆண்டவரோடு பேசுகிறார். ஒருத்தவங்களை பத்தி ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி இதை வெளியே சொல்லுவதனால அந்த குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பேதுரு புத்தகத்துல வசனம், நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போல ஆவியான பேசிட்டு இருக்கிறேன்.
பேதுரு வசனம் இருக்குது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் நீங்கள் மற்றவர்களை சபிக்காதபடி அவர்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவா இருக்கிறாரே. அப்படிதானே சொல்லுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்மளை இது ரொம்ப என்னுடைய கொண்டு வந்த செய்தியை தாண்டி நான் பேசுறேன். ஒருவேளை நீங்க பேசுறது உண்மைதான் சிஸ்டர், பொய் சொல்லல, நீங்க சொன்னதுக்கு நியாயம் தான், நீங்க தான் பாத்தீங்க, அங்க ஐ விட்னஸே நீங்க தான். ஆனாலும் கூட என்ன பண்ணாதீங்க, சில டைம்ல சொல்லாதீங்க. அப்படி சொன்னா அந்த குடும்பம் அசிங்கப்படும். என் குடும்பத்துக்கு நடக்க இந்த விஷயம் வெளியே போனா எனக்கு அசிங்கமா இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன்ல. அப்படிப்பட்ட எந்த காரியத்தை இன்னொரு குடும்பத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. அப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எதனை புரிஞ்சு உங்களுக்கு? உங்களை எந்த ஒரு வல்லமையும் அடிமைப்படுத்த முடியாது. பல நேரத்துல வியாதி நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குது, கடன் அடிமையாக்கி வச்சிருக்குது, பலவித காரியத்துல நம்ம ரொம்ப அடிமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை நியாயம் தீர்த்த நியாயத்தீர்ப்பின் அளவின்படியே இப்ப நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுது, நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருந்தா உங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். நீங்க மற்றவருடைய காரியத்தை பொறுத்து சகித்து அவனுக்கு என்னமோ போதாத குறையும் பண்ணிட்டான், முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க, அப்படிலாம் என்ன பண்ணுங்க, அதை விட்டுருங்க அப்படின்னா கர்த்தரும் உங்கள் பேர்ல அப்படி இருப்பார். கையை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு பல பேருக்கு என்ன கிடையாது தெரியுமா? இப்படிப்பட்ட சுபாவம் தான் இன்னைக்கு. உண்மையா இல்லையா? பெத்தவங்களை ரொம்ப கனத்தோட மரியாதையா நீங்க நடத்தணும். அவங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு சாபம் வந்துட்டா அது உங்களை பழிச்சிடும். திரும்பவும் சொன்னேன், மரண நாளில் பெற்றோர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை போல மாறா, தீர்க்க தரிசனத்தை போல வாழ்க்கையில மாறிடும். அல்லேலூயா. 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா, நான் இப்ப உனக்கு சொல்ல போற வார்த்தை தான் உன் வாழ்க்கையாவே மாறப்போகுது. அதான் சொல்ல பாருங்க, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், 12 பேர் வாங்கப்பா, கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இப்ப நான் சாக போறேன், ஆனா இனி உன் வாழ்க்கைலாம் எப்படி இருக்க போகுதுன்றதே இப்ப நான் என் வாயத்தை சொல்ல போறதுதான் உனக்கு அப்படியே நடக்க போகுது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கோ? உங்களுக்கு அவங்க சொல்ற வார்த்தை, அவங்க மனசுல இருந்து வர்ற வார்த்தை நமக்கு வாழ்க்கையாவே மாறிடும். தம்பிங்களா, வாலிய பிள்ளைங்களா, நல்லா கேளுங்க செய்தியை. என்ன இருக்குது? வாழ்க்கையாக. இதுல தப்பு யாரு பண்ணதுதான்? நோவா பண்ணதுதான் 100க்கு 100 தப்பு. ஆனா அவன் பண்ணது தப்பாவே இருந்தாலும் கூட அவன் வாயில இருந்து ஒரு சாபம் வந்தா என்ன ஆயிரும்? வெளிச்சிடும். தம்பி, உங்க வீட்டுல இருக்க உங்க அப்பா ரொம்ப நீதிமான், சர்ச்சுக்கு போனவர், ஞானஸ்நானம் எடுத்தவர், உங்களுக்கு இருக்கிற இதே விசுவாசம் அவர்களா இருக்காம இருக்கும். இல்ல உங்க புருஷன் உங்களை மாதிரி பக்தி இல்லாதவரா இருப்பாரு. இல்ல உங்க மனைவி உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இல்லாம இருக்கலாம். நீங்க ஒரு பக்கம் நல்லா கடவுள இருப்பீங்க, ஆனா உங்க குடும்பத்துல உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க குடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஆனாலும் அவர்களை கனப்படுத்துங்கள். ஆனாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்களில் 2 பேர் 3 நினைக்கிறேன், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனை தான் நீங்க திருமணம் பண்ணிருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல, விசுவாசம் இல்ல, பயபக்தி இல்ல, இயேசு இல்ல, அவங்களுக்கு அப்படியே நிறைய பாவங்களே இருந்தாலுமே கூட பக்தி உள்ளவங்க நடக்கையை கண்டு போதனையின்றி அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆலோசனை சொல்லி அட்வைஸ் பண்ணி என்னை சரியான பாதையில் நடத்துற குடும்பத்துல நான் பிறக்கல பாஸ்டர். நான் கட்டிக்கிட்டவர் ரொம்ப நீதிமான்லாம் கிடையாது. அவரை மாதிரி ஒரு அயோக்கிய பையல உலகத்துல பார்க்க முடியாது. ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்படிங்க. அப்பா அம்மா சரியில்லை தான், ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்படிங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க. அவங்க இல்லாம இந்த உலகத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. உங்க மனைவி உங்களுக்கு சந்ததியை பெற்றுக் கொடுக்கிறவங்க. உங்க அம்மா எப்படி உங்களை உயிரை பெற்றெடுத்தாங்களோ அப்படி உங்க பேரு நிலைத்திருக்க உங்களுக்கு சந்ததியை கொடுக்கிற உயிரை பெற்றெடுக்கிற தாரம் தான் யாரு? மனைவி. அதே கணத்தோடு நடத்துங்க. இன்னொரு பக்கம் உங்க அப்பா எப்படி உங்களை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லா கடமைகளையும் செய்து முடித்தாரோ அப்படி நீங்க பெற்றெடுக்க போற பிள்ளைக்கான எல்லா கடமைகளையும் செய்ய போறவர் தான் யாரு? உங்க கணவன். ஒருவேளை அப்படி செய்யாம இருந்தாலுமே கூட உங்க அப்பாவை மனசுல வச்சு உங்க கணவன் என்ன பண்ணுங்க, நேசிங்க, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் என்று இருக்கிறது. அல்லேலூயா. எதுங்க? தீபம். தீபம் என்றால் வெளிச்சம். அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி பெத்தவங்களை நம்ம ஏளனமா பேசும்போது, அவங்களை எதிர்த்து பேசும்போது, தம்பி கேக்குறீங்களா, அவங்கள ரொம்ப வயசாகி போச்சு இப்படிதான் மனம் உணர்த்திட்டு இருக்கோம், இந்த ஆளுக்கு வேற வேலையில குடிச்சு வந்தா அப்படிதான் கத்திட்டு இருப்பான், சண்டை போட்டு இருப்பான். இருக்கீங்களா அப்படிப்பட்ட பிள்ளைங்க? இருப்பீங்க. நம்ம ஒன்றும் பரலோகத்தில் வாழல, நம்ம இன்னும் தச்சூர்லையும் அடையாளத்திலையும் பையூர்ல தான் வந்துட்டு இருக்கோம்.
நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாம் நீதிமானா இல்ல. சோதோம் குமாரா பட்டணத்துல உள்ள எல்லாரையும் போலதான் நம்ம வீடு மட்டும் இருக்குது. வளைந்து கொண்டார்கள். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குல்ல. கிழவன் முதல் வாலிபன் மட்டும் அந்த வீட்டை ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது அந்த வீட்டுல இருக்கிறவனை தவிர. அந்த மாதிரி தான் உங்க ஊர்ல சில பேர் நீங்க இருப்பீங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் பூசிக்கிறவனுடைய தீபம் காரியம் அப்படின்னு அர்த்தம். அந்த மனுஷன்ட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு பிரகாசம் இருக்குது. ஒரு தீபம்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு உயிர், இன்னொன்னு அவனுடைய நன்மை. இது ரெண்டுமே கெட்டு போயிடும். உங்களுக்கு பெரிய திறமை இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நீங்க தான் வீட்டையே நடத்தலாம், உங்க கையை தான் பெத்தவங்க காத்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அவங்கள நீங்க தூசிக்கும் போது, அவங்கள சபிக்கும் போது, அவங்கள ஏளனமா பேசும் பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் அழிஞ்சு போயிடும். அந்த செல்வம், அந்த சுகம், உங்களுக்கு பேர் புகழ், இதெல்லாம் எப்படி நஷ்டப்பட்டுச்சுன்னா நமக்கு புரியாது. எல்லாமே கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா வேலை செய்யறோம், பொறுப்பா இருக்கிறோம், எல்லாத்தையும் நல்லா செய்யறோம். ஆனா அடுத்த கட்ட அளவுக்கு போக முடியலையே. ஏன் அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் வெறுமனே நம்ம கையில செய்யற வேலையில மட்டும் கிடையாது. சில ஆசீர்வாதங்கள் நம் கனப்படுத்துவதன் மூலமாய் வருகிறது. சில சாபங்கள் நம்ம மத்தவங்களை தூசிக்கும் போது, மத்தவங்களை தூசிக்கிறத விட ரொம்ப அசால்டா பெத்த தாய் தகப்பன பிள்ளைங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. தம்பிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பெத்தவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது, அந்த பெத்தவங்க உங்களை ஆசீர்வதிக்கும் போது, நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான பாத்திரவான்களா நீங்க மாறுறீங்க. தங்கச்சி புரிஞ்சுங்களா? உங்களுக்கு வாலிபுக்கு புரிஞ்சுங்களா? தயவு செய்து நாளைக்கு உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். எனக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்ட நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், எனக்கு புரிஞ்சுக்கிட்ட நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும், நாளைக்கு எனக்கு நல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிள்ளை கிடைக்கணும். எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், செல்வத்தோட இருக்கணும், பேரோட இருக்கணும், புகழோட இருக்கணும்னா, உங்க வெளிச்சம் பிரகாசமா இருக்கணும்னா கார் இருள் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி நீங்க ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். பைபிள் சொல்லுது, தாயையும் தகப்பனையும் தூசிச்சா ஒரு கார் இருள் எழும்பி அந்த வெளிச்சத்தை அளிக்கும். இது நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. தாய் தகப்பனை சபிச்சா, அவங்களை ஏளனமா நினைச்சா, தூசிச்சாலே எப்படின்னா அடிச்சா, அப்படி யாராவது வாலிப பிள்ளைங்க, நீங்க 50 வயசானாலும் உங்களுக்கு இன்னும் அவங்க அப்பா தான், உங்களுக்கு 60 வயசானாலும் இன்னும் அவங்க உங்களுக்கு அம்மா தான். சில நேரத்துல வயதாயிட்டதுனால அவங்க ரொம்ப ஏளனமா நீங்க என்ன பண்ணாதீங்க. ரொம்ப ரசிக்கப்பட்டு பக்தி உள்ள குடும்பத்துக்கு நான் பேசல. உங்களை பெற்றவங்க தாய் தகப்பன் ரசிக்கப்படாத ஒரு கீழ்ப்படியாதவர்களாய் இன்னும் விக்கிரகாராதனையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப கூட அவங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க தூசிக்காதீங்க, சபிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவர்களை சபிக்கும் பொழுது, தூசிக்கும் பொழுது ஒரு கார் இருள் எழும்பி நம் வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை அளிக்க முடியும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிம்மதியை நன்மைகளை அளிக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க வயிற்றிலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதே போல அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு நம்மளை அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது, ஆகாமல் இட்ட சாபம் தங்காது. சொல்லுங்க, ஆகாமல் இட்ட சாபம். வாசல் நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எங்க அப்பா குடிச்சு வந்தாருன்னா என்னை ஒரு நாள் கூட மகனோட கூப்பிட்டது கிடையாது. என்கிட்ட ஏதாவது இருக்குதா? வேலைக்கு போனியா? சம்பாதிச்சியா? காசு கொடுத்தியா? அவங்களுக்கு இந்த வீட்டுல நான் ஒரு பணம் காய்க்கிற மரம் மாதிரி தான். அவங்களுக்கு தேவை என்கிட்ட பணம், அவங்களுக்கு தேவை, எனக்கு தேவை அந்த லோன் கட்டணுமே தவிர எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன புரிஞ்சுக்குது, எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லையே ஹாஸ்பிட்டல் போனியா, வா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம், உனக்கு நல்லா இல்லையே வா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அப்படி என்னையே நேசிச்ச மாதிரி எனக்கு என்ன பண்ணல தெரியல. என் அக்காவுக்கு செய்ய வேண்டியதா செய்யணும், எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு எனக்கு என்னைய பத்தி எந்த அக்கறையும் இல்லை, என்னைய பத்தி எந்த ஒரு புரிந்து கொள்ளும் இல்லை. நான் நல்லா இருக்கனாலும் கேட்க எங்க நாதி இல்லை. எங்களுக்கு செஞ்சுட்டியா, எனக்கு அது செஞ்சியா, எனக்கு இதை செஞ்சியா, இதைத்தான் கேட்க இருக்குதே தவிர எனக்கு என்ன பிரச்சனை கேட்க யாருக்கும் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையே நீங்க இருந்தாலுமே கூட நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, நீங்க அவங்களை பொறுத்துக்கோங்க. அவங்க உங்களை கேவலமா பேசுறாங்கல்ல, இது ஒண்ணுமே உங்களை பலிக்காது. அவர் குடிச்சிட்டு அப்படி இப்படி நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாதான் இருப்பேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நல்லாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எந்த சாபமும் உங்க மேல வர முடியாதபடி நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமா அவங்களை கனம் பண்ணுங்கன்ற. நீங்க அவங்களை உண்மையா கனம் பண்ணி, உண்மையா மதிச்சு, உண்மையா கீழ்ப்படியும் போது அவங்க கோபத்திலேயோ அதுலயோ இதுலயோ குடிச்சிட்டோ என்னென்ன சுயநலமான காரியத்தை உங்க மேல சாதமா சொன்னாலுமே கூட அது உங்களை என்ன பண்ணாது, தொடவே தொடாது. ஏன் தொடாது அப்படின்னா நீங்கள் அவரை கனப்படுத்துகிறபடினால் உங்கள் பிரகாசம் பெரிதாகிட்டே இருக்கும். எதமே புரிஞ்சுக்கோ, உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க அப்படிதான் இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல உங்களை நேசிக்கிற அப்பா இல்லாம இருக்கலாம், உங்களை புரிஞ்சுக்கிட்ட அம்மா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களை இட போடாதீங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க அவங்களை கனப்படுத்துங்க, ஆண்டவரை பார்த்து மதிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவன் கண்ணை நதியின் காகம் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவனுக்குன்னு இருக்கிற அந்த எதிர்காலம் அழிஞ்சு போயிடும். கண் என்பதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் தரிசனம், எதிர்காலம். வாழ்க்கையதான் வாழும், ஆனா வாழ்க்கை நடக்காது. ஏன் தெரியுமா?
நீங்க உங்களுக்கு 30 வயசுனா வாலி தம்பிங்களா, உங்களுக்கு 18 வயசு தங்கச்சி, உங்களுக்கு வந்து 20 வயசு 22 வயசு அப்படின்னா அவங்களுக்கு 22 வயசுன்றது அனுபவம். அவங்க திருமணம் பண்ணி 32 வருஷம் உன் வயசு அவங்க வாழ்ந்திருக்காங்க. புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. 18 வயசுனா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீ பார்க்காத 18 வருஷத்தை உங்க அம்மா என்ன பண்ணிருக்குது உலகத்துல பார்த்துருக்குது. அதனாலதான் சொல்லுது, என்ன பண்ணுது, கட்டளை சொல்லுது, மக இவ கூட சேராத. எனக்கு இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, எங்க ஊர்ல நிறைய பிள்ளைங்க வளர்ந்தாங்க. உனக்கு இன்னைக்கு 18 வயசு இல்ல, இன்னைக்கு உனக்கு முன்னாடி 30 வயசுல ஒரு பொண்ணு இதே வாலிப வயசுல 18 வயசுல இப்படி மினுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இப்படி அப்படி ஆடிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அப்படிப்பட்ட நண்பர்களோடு சுத்திக்கிட்டு அப்படிப்பட்டவங்களோட பேசிக்கிட்டு அப்பா அம்மாவை பேசி அசட்டை பண்ணாம ஸ்பெஷல் கிளாஸ் போறேன் அங்க போறேன் இங்க வர சொல்லி ஏமாத்தினுடைய விளைவு இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றான்னு என்ன பண்ணிருக்கேன் நானு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நாளைக்கு உன் எதிர்காலம் நடைபெணத்தை போல மாறிவிடுவதற்கு முன்பு நான் பார்த்திருக்கேன் மக, இந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும், நீ செய்யாதன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது யாராவது கேட்டுட்டீங்களோ வாலிப பிள்ளைங்களே, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம தன் தகப்பனை பரியாசம் பண்ணி இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, பூமரங்கள் சொல்றீங்களா, 90 கிட்ஸ் ஓல்டு தாத்தா, மாடர்ன் ஜெனரேஷனுக்கு வா, இப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல காந்தி தாத்தா மாதிரி யோசிக்காத, நீங்க ட்ரெண்ட் மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, பைபிள் மாறல. எத்தனை காலங்கள் ஆனாலும் உபதேசம் தான், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் வேதம் தான். இன்னும் 1000 2000 3000 வருஷம் கழிச்சானாலும் இந்த வசனம் அப்பையும் அங்க உள்ளவனுக்கு பொருந்தும். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாயி வேதனைப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இந்த இந்த பொண்ணு சரியில்லை, எனக்கு இவதான் வேணும். அப்புறம் சொல்லுவான், அம்மா அன்னைக்கே நீ சொன்ன நான் கேட்காம போயிட்டேன், அதுக்கு பேர் தான்ப்பா எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதான் நான் வாழ்றேன்ல. அல்லேலூயா. என்ன விடையுமா உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும், நான் படுறத பார்த்துமா உனக்கு வந்து திருந்தல அப்படின்னு உங்க இப்படிப்பட்ட வாழ்ந்தவ சொல்ற கட்டளைய தயவு செஞ்சு என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. இந்த உலகத்திலேயே நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு நபர் நம்மளை பெத்தவங்களை தவிர யாருமே கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. எனக்கு உயிர் நண்பன் அவன் சொல்றதுதான் எனக்கு என்னது வேதவாக்கு. அவன் தான் என்னை ரொம்ப நேசிக்கிறான், அவன் தான் என்ன பண்றான் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறான். அவன் கிட்ட போய் பேசினா கொஞ்ச நேரம் எனக்கு வந்து ஆறுதலா இருக்குதா தம்பி, இருக்குதா தங்கச்சி, இன்னும் பெஸ்டிட்ட பேசினா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்குது. எப்படி இருக்குது பெஸ்டி, அவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. எங்க அம்மா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது பாஸ்டர், உனக்கு தான் புரியல, புரியுதா? அப்படி பயங்கரமா இருக்கும், இன்பமா இருக்கும், ரொம்ப ஆறுதலா இருக்கும். சிம்சோன் தெளிவாடத்தில் போனது விபச்சாரம் பண்றது கிடையாது. பைபிள் தப்பா எழுதி படிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. பைபிள்ல தெளிவாடத்துல போயிட்டு சிம்சோன் விபச்சாரம் பண்ணான்ட்டு நீங்க எங்கேயுமே முடியாது, வாசிக்க முடியாது. அவன் ஆறுதல் தேடினான் தான் போட்டிருக்குது. அவன் கொண்டாடி செத்து போயிட்டான், அவனுக்கு ஆறுதல் இல்ல, அதனால அங்க போயிட்டு அவன் மடியில படுத்து அவள்கிட்ட என்ன தேனான், அவன் ஆறுதல் தேனான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேனான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட விளைவு தான் அவனை நாசமாக்கிருச்சு. வழி தம்பிங்களா, இன்னைக்கு உங்களுக்கு தப்பான ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் மாற்றீங்கன்னா லைஃப் நாசமாயிரும். இன்னைக்கு உங்க போன்ல இருக்கிற நம்பர்ஸ் ஆண்டவர் தெரியும், நீங்க பண்ற சேட்டிங் ஆண்டவர் தெரியும், நீங்க போற போக்கு உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்காக தான் உங்க பெத்தவங்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்றல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு, நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்ல, கை கால் உடஞ்சி வீட்டுல கிடக்குறீங்கன்னா, மச்சான் நல்லா இருக்கிறியா, 1 கிலோ வாழைப்பழம், 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ மாதுளம்பழம், 2 வாரம் கழிச்சு 1/2 கிலோ, 3 மாசம் கழிச்சு வெறுங்கை, என்னாச்சு வாயாமி கிடப்ப, உனக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்களா? உண்மையா இல்லையாமா? ஆனா உனக்கு ஒவ்வொரு நாளும் உடஞ்சு போன கைக்கு மருந்து கட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்து படுக்கையா இருந்தா கூட பீமூத்திரம் அள்ளி கழுவி உன்னை பாதுகாக்கிறது வேற யாரும் கிடையாது. ஒண்ணு உன் பொண்டாட்டியா இருக்கணும், இல்லைன்னா உன்னை பெத்தவங்க அம்மாவா இருக்கணும். கூட பிறந்தவங்க கூட வந்து செய்ய மாட்டா. ஏனென்றால் உங்களை நேசிக்கிற ஒரே ஒருத்தவங்க இந்த உலகத்துல உங்களை பெத்தெடுத்தவங்க மட்டும்தான். உனக்கு 70 வயசானாலும் அம்மாக்கு நீ புள்ளதான். அப்ப கூட உன் டாய்லெட் அள்ளி போடுறது அம்மா என்ன பண்ணாது, கூச்சப்படாது. ஒரு வயசுல உனக்கு டாய்லெட் பேம்பர்ஸ் போட்டு துடைக்கும் போது அது என்ன தோணுச்சோ அதுதான் அப்பவும் தோணும். ஏன்னா அப்படிதான் அம்மா. அதனால பைபிள் சொல்லுது, அவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அவங்க மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு புரியாது, அவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் கத்துது எனக்காக தான் கத்துது. இங்க உங்கள போட்டிருக்கிற பாதி பேர் ட்ரெஸ் நீங்க வாங்கல தெரியுமா? காதுல மாறி என் கம்மல் நீங்க வாங்கல, போட்டிருக்க தம்பி ஃபேண்ட் நீ வாங்கல, வச்சிருக்க அந்த போனு அதெல்லாம் நீ வாங்கல. அந்த 10,000 ரூபாய்க்கு பின்னாடி எத்தனை பகலா கஷ்டப்பட வாங்கி கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வீட்டுல பாரு, அவங்க கையில பாரு, ஒரு கிழிஞ்ச துணி, ஒரு சின்ன பட்டன் பண்ண சொல்லுவாங்க. என் புள்ள 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும். இப்படி பட்டு வாழ்ற வாழ்க்கைய அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, மனசு நொந்து போக கூடாது. அப்படி நொந்து போயிட்டா உன் வாழ்க்கை என்னவா மாறிடும், நடவன மாதிரி மாறிடும். கல்யாணம் ஆயிரும், குழந்தைலாம் பிறந்துடும்,
நீ உயிரோட செத்துக்கிட்டு இருப்ப. நான் யாரையும் சபிக்கல, நாளைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை. பைபிள் சொல்லுது, தகப்பன அசட்டை பண்ணாத, உன்னை அவர் கடிஞ்சு கொள்றாரா, கோவப்படுறாரா, நியாயமா இருந்தா என்ன பண்ணிக்கோ, ஏத்துக்கோ. அப்படி தப்பா இருக்குதா, வாய மூடிக்கோ. எங்க அப்பா பயங்கரமான குடிகாரங்க, என்ன திட்டுவாரு. நான் ஒரு நாள் கூட எங்க அப்பா நான் வார பணம் பேசினே கிடையாது. ஒரே ஒரு நாள் கூட காதுல விழாத மாதிரி கிடப்பேன், என்று சொல்லி போயிடுவேன். எனக்கு தெரியும் குடிச்சா மட்டும் தான் கத்துவாரு, மற்றபடி தங்கமான மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். என்னை வந்து வாலிப நாட்கள் ரொம்ப கட்டுக்கோப்பா என்னை வந்து ஸ்ட்ரிக்டா வளர்க்கறதுக்கு என்னை ஒரு கார்டியனா ஆண்டவர் வச்சிருந்தாரு. 6 மணிக்கு மேல வெளியே போனா ஏன் போனேன்னு கேட்கறதுக்கு எனக்கு அப்பா இருந்தாரு. 7 மணிக்கு வரும்போது நான் வரலன்னா பெரம்பு எடுத்து முட்டிக்கு கீழே சாத்துற நல்லா அப்பா இருந்தாரு. ஃபுட்பால் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி இங்க எத்தி வந்தாலும் அந்த சிறுத்துல போய் புத்துன்னு போத்தி விடுவேன். அப்படிலாம் விழுந்ததுனால நான் கஞ்சா அடிக்கிறவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகல, நான் அப்படிலாம் இருந்ததுனால குடிகாரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகல, நான் அப்படிலாம் இருந்ததுனால தவறான மத்தவங்க கையில போய் நான் பண்ணல, சிக்கல. ஏன்னா ஏன் 6 மணிக்கு மேல வெளியே போறேன்னு அடிக்கிற ஒரு நல்ல அப்பா இருந்தாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு அப்படி யாராவது இருப்பாங்க, வெளியே போகாத, இங்க போக சுத்தாத, சும்மா நொசனாத, எப்ப பார்த்தா இப்படிதான் கத்திட்டு இருப்ப, வீட்டுல தான் கடுப்பா இருக்குது, ஸ்கூல் போனா அங்க உட்கார வைக்கிறாங்க, உனக்கு தெரியல பாதுகாப்பு ஆண்டு வச்சிருக்காரு. அதை அசெப்ட் பண்ணி வெளியே போனாதான் தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். எதன் போய் ஆண்டு பேசுற. எங்க அப்பா குடிகாரன் தான், ஃபுட்பால் ஆடுவார் வச்சு. ஆனா ஒரு நாளுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் தூசி மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா உட்காந்து சொல்லும் ஒன்னே ஒண்ணு, எதுக்கிட்ட அடிக்கிறாரு, படிக்க சொல்லிதான் அடிக்கிறாரு, உன் நல்லது தானே சொல்றாரு, படியன். அவர் அடிக்கும் போது என்னை எதுக்கு அடிச்சாருன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அம்மா இருந்துச்சு. குடிகாரன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா பத்தி கோவப்படுத்தி என்னை வந்து எங்க அப்பா வந்து உசுப்பேத்தி விடாது. குடிச்சாதான் கத்துவாரு தவிர குடிக்காட்டி எனக்காவது கேட்கறாரா? குடிக்கும் போது மட்டும் வாயை மூடிட்டு நான் இருக்கலையா, அதுக்கப்புறமா அதை கண்டுக்க மாட்டேன். அப்படி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மனுஷனெல்லாம் நம்பாத, இதெல்லாம் மனுஷனே கிடையாது, இது உங்க பிள்ளைகளுக்கு விஷமா மாறிடும். அதனால தான் எதிர்காலத்துல கையை நீட்ட அப்பாவை அடிக்கிறது, உதைக்கிறது, காரி துப்புறது. அந்த கடைசி நேரத்துல தூக்கி சோறு போடாம இந்த ரோட்ல இங்க இருந்து இந்த தேவியாபுரத்துல இருந்து இந்த ஆரணி வரைக்கும் அப்படியே பொறுமையா பைக்ல போய் பாருங்க, எத்தனை வயசானவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களாம் பிள்ளை இல்லையா இருந்தாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு பெற்று வரக்கூடாது. அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க நீங்க. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பும், சொல்லுங்க எப்பங்க தம்பி நல்லா வாசிங்க. ஒரு தீங்கு நாள்லாம் ஒரு கொடூரமான ஒரு காலங்களுக்குள்ள நீ போய் சிக்கிறதுக்கு முன்னாடியும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த புருஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல, வியாதியிலேயே கிடக்குறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, காலையில நைட்டு வரைக்கும் மூட்டை தூக்குறேன், கூலி வேலை செய்யறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையை பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன், நோயில வாழ முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை புரிஞ்சுக்காத குடும்பத்துல இருக்கிறேன். ஏன்? வாலிப பிரயாயத்துல உனக்கு கிடைச்ச டைம்ல கடவுளை சார்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தா உன் எதிர்காலம் சிறப்பா இருந்துரும். தேவையில்லாத கெட்ட நண்பர்களோட சேரலன்னா நீ குடிக்க கத்துக்க மாட்ட, கஞ்சா அடிக்க கத்துக்க மாட்ட, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட சேர மாட்ட, உன் உடம்பு பரிசுத்தமா இருக்கும். நாளைக்கு நோய் வராது. ஹாஸ்பிட்டல் கிடந்துட்டு இந்த வாழ்க்கையே வேணாம், நுரையீரல் போச்சு, கிட்னி போச்சு, லங்ஸ் போச்சு, ஏன் ஏன் என்னாச்சு? குடிக்க எப்பதான் குடிக்க ஆரம்பிச்சீங்க? 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த 40-50 வயசுல இருக்க நோய்க்கெல்லாம் காரணம் இன்னைக்கு வந்தது கிடையாது. வாலிப நாட்கள்ல தெய்வ பயம் இல்லாம, தாய் தகப்பனை கீழ்ப்படியாம, சுத்தி திரிஞ்சு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கத்துக்கிட்ட பாவத்துடைய விளைவை தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நிம்மதியா இருக்குதா? நிம்மதி இல்ல. பைபிள் சொல்லுது பாருங்க, நீ தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும், எனக்கு பிரியமல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும், வாலிப நாட்களில் உன்னை படைத்த கடவுளுக்கு பயந்து உனக்கு கொடுத்துருக்க குடும்பத்துக்கு அடங்கி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி.